வெல்கம் டு த விக்டிம் ஸ்டாக். விக்டிம் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வந்த உடனே யாரோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஏதோ ஒரு ஆணோ பெண்ணோ யாரோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் போகும். மனுஷங்களை நோக்கி தான் போகும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விக்டிம் வந்து எல்லாருமே விக்டிமாக தான் இருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களும் விக்டிமாக தான் இருக்குது. ஒவ்வொரு சுவாசிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் விக்டிமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிகமாக விக்டிமாக இருக்கக்கூடியது வந்து இயற்கைகள் தான் இருக்குது. மலைகள், குளங்கள், குட்டைகள், நீர்வளங்கள், மரங்கள், பறவைகள், மிருகங்கள், இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த பூமி. இந்த பூமி வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா இந்த இயற்கையை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் தான் இந்த இந்த பூமியை அழகாக்குது. ஆனால் இந்த மனிதர்களும் சரி, இல்லை நம்மளை ஆள்பவர்களும் சரி, இப்போ சொல்லப்போனால் இந்த அரசியல்வாதிகள் வந்து ரொம்ப அரசியல் வியாதிகளாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நாளைக்கு உள்ள சந்ததிகளை பற்றின எந்த கவலையும் கிடையாது. மனிதர்களை பற்றின எந்த கவலையும் கிடையாது. இன்றைக்கி அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு பணம் வருது, இல்லை அவங்களுக்கு தேவையான கல்லாப்பட்டி நிறையுதுன்னு அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் போகிறதுக்கும் அவங்க ரெடியாக இருக்காங்க. அப்படி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிற விக்டிம் என்னன்னு பார்த்திங்கன்னா அராவலி. அராவலி மலை நம்ம வந்து படிக்கும்போது, ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம், ஜியாகிரஃபியில் நம்ம படிச்சிருப்போம். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மலை. கிட்டத்தட்ட ஒரு 700-800 கிலோமீட்டருக்கு விரிவடைஞ்ச ஒரு ஒரு 4 மாநிலங்களை கடந்து போகக்கூடிய ஒரு மலை அது. இன்றைக்கி அராவலி மலையை இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட், ஒன்றிய அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அராவலி மலையை கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா 100 மீட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் மலையை கன்சிடர் பண்ண முடியாது, அதனால் நீங்கள் அதை உடச்சிக்கலாம், மைனிங் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அரசு சொல்லியிருக்கு. இது வந்து பயாலஜிக்கலாக இருக்கக்கூடியவங்களுக்கு அதோட மகத்துவமும் சரி, அதோட தேவையும் ஒரு பயாலஜிக்கலாக இருக்கக்கூடியவங்களுக்கு புரியும். நம்ம பிரதம மந்திரி ஏற்கனவே அவர் வாயில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, நான் வந்து நான் பயாலஜிக்கலாக பிறந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ அவருக்கு அது புரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அவருக்கு அது தேவையும் இல்லை. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய கோட்டைகள், அங்கே சுற்றி பார்க்கக்கூடியவங்களுக்கு பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய அழகான கோட்டைகள் உண்டு. ராஜ்புத் பேலஸ் எல்லாமே, ஃபோர்ட்ஸ் எல்லாமே, இது எல்லாமே அந்த மலைகள்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கற்களால் கட்டப்பட்டது தான். ஒருவேளை அவருக்கு நண்பர்களுக்கு கட்டுறதுக்கு வேண்டி பர்மிஷன் கொடுத்துருக்காரோ என்னமோ தெரியாது. தட் இஸ் செகண்டரி. அண்ட் இந்த அராவலி மலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனிம வளங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மலை. காப்பர், மார்பல், கிரானைட், அப்புறம் ஜிங்க், இது எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது. அது மாதிரி அதில் இருக்கக்கூடிய மிருகங்களும், நிறைய மிருகங்கள் அங்கே உண்டு. அப்போது இந்த மலையை உடைக்கும்போது எல்லாமே தானே பாதிக்கப்பட போகுது. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜஸ்தான் தார் டெசர்ட்டை வந்து ஹரியானா பக்கமோ டெல்லி பக்கமோ போகாமல் அந்த டெசர்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கக்கூடியது இந்த அராவலி மலை தான். அப்படி அந்த அராவலி மலையை நீங்கள் உடைக்கும் போது என்ன ஆகும்னா, பாலைவனங்கள் இன்னும் விரிவடையும். ஏற்கனவே ரொம்ப இயற்கைகள் பாதிப்பாட்டு, நோய்வாய்ப்பட்டு, சுவாச பிரச்சனை எல்லாமே இருக்குது, பொல்யூஷன்ஸ் அது எல்லாமே இருக்குது. இன்றைக்கி அந்த மலை மட்டும்தான் உங்களுக்கு வந்து தண்ணீரையும் பாதுகாத்துட்டு, அந்த இடங்களையும் பாதுகாத்துட்டு, அந்த பாலைவனத்தை வந்து அதிகப்படுத்தாமல் காப்பாற்றிட்டு இருக்கக்கூடிய மலை. நம்மளுடைய அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அதான் 100 மீட்டருக்கு கீழே இருக்கக்கூடியது மலை கிடையாது, அதுக்கு மேலே இருக்கிறதா மலை. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 90% அராவலி மலை வந்து தகர்க்கப்படும். ஏன்னா 90% அராவலி மலை வந்து 100 மீட்டருக்கு கீழே தான் இருக்குது. அப்போது மனுஷங்களை பற்றி யோசிக்காமல், இயற்கை பற்றி யோசிக்காமல், அங்கே இருக்கக்கூடிய மிருகங்களை பற்றி யோசிக்காமல், இன்னொன்று மிருகங்களுக்கு வந்து சரணாலயம் இருக்குது. நம்ம அம்பானியோட புள்ள ஆல்ரெடி வச்சுருக்காப்புல, ஆனந்த் அம்பானியோடதில் அங்கே அமுச்சு விட்ருவாங்க, அது பாதுகாப்பாக இருக்கும். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கல் மண் அதுவும் பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுத்துட்டா அப்புறம் அதுவும் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக பிஸ்னஸ்க்கு போயிடும். அப்போது மனுஷங்களை இவங்க வந்து என்ன நினச்சி வச்சுருக்காங்க. இன்றைக்கும் ராஜஸ்தானில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப ஒரு கிராம பகுதிகளெலாம் ரொம்ப தண்ணி வறண்ட பூமி இன்னும் எங்கே இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 கல்யாணம் 4 கல்யாணம் சாதாரணமாக பண்ணிப்பாங்க. 3 கல்யாணம்லாம் ரொம்ப சாதாரணமாக பண்ணிப்பாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, வெறும் தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்காக மட்டும். ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க, அந்த பெண் வந்து ஒரு குழந்தை 2 குழந்தை பெற்றதுக்கப்புறம் அவங்களோட உடல்நிலை சோர்ந்து போகும். அவ்வளோ தூரத்துலேருந்து 3 குடம் 4 குடம் தலையில் வச்சுட்டு தூக்கிட்டு வர முடியாது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஏன்னா அந்த பெண் வந்து போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாள். அப்புறம் அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சு வச்சிருச்சு அப்படின்னா, அப்புறம் அவள் தண்ணி எடுத்துகிட்டு வர முடியாத சுச்சுவேஷனில் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாங்க. இது பொய் இல்லை, இது இன்றைக்கி உங்களுக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்போது இருக்கக்கூடிய அந்த இதையும் நீங்கள் அழிச்சிட்டு அந்த மக்கள் வந்து நாளைக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது
சொல்கிறது, நம்ம சொல்கிறோம்ல, சவுத் ஆஃப்ரிக்காவில் அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, பாதிச்சிட்ருக்காங்கன்னு. அது கண்டிப்பாக நம்ம ஊருக்கும் வரும். அதனால் தயவு செஞ்சு இதை வந்து என்ன சொல்கிறது, மலைகள், இயற்கை வளங்கள் எங்கே கொள்ளடிக்கப்பட்டாலும் தயவு செஞ்சு அதுக்கான குரல் கொடுங்க. அதுவும் அராவலி மாதிரி ஒரு பழமையான ஒரு மலை, அந்த அளவுக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய மலையை இன்றைக்கி சாதாரணமாக இன்றைக்கி உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மக்கள் அங்கே போராடிட்டு இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் அங்கே போராடிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு அது வந்து புரியுதா, அது அந்த நியூஸ் தெரியுமா? சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. நீங்கள் யாரோட ரசிகர்களாக வேணாலும் இருங்க, நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தவங்கள வேணாலும் இருங்க, நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தவங்களா இருக்கீங்க, இல்லை அரசியலே பிடிக்காதவங்கள கூட இருங்க. ஆனால் தயவு செஞ்சு இந்த மாதிரியான இயற்கை வளங்களை கொள்ளடிக்கும் போதும் அது வந்து பாதிக்கப்படும் போதும் தயவு செஞ்சு உங்கள் குரலை ஒரு சின்ன உங்கள் குரலையாவது நீங்கள் கொடுங்க. உங்கள் சின்ன எதிர்ப்பையாக நீங்கள் தெரிவிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நம்மள்ட்ட வந்து மிகப்பெரிய விக்டிமாக இன்றைக்கி பார்க்குறது நான் வந்து நிச்சயமாக அராவலி மலையை தான். சேவ் அராவலி, குரல் கொடுப்போம், இயற்கை பாதுகாப்போம். இயற்கை இல்லைன்னா நம்ம கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு நம்மளுடைய அடுத்த சந்ததியினர், நம்ம இன்றைக்கி குழந்தைங்களுக்கு நீங்கள் எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சாலும் கூட அது இருக்க போகிறது இல்லை. நம்ம இந்த குழந்தைங்களுக்கு, அடுத்த சந்ததிகளுக்கு நம்ம கொடுத்துட்டு போகிறது இந்த அழகான பூமி தான், இந்த இயற்கை மட்டும்தான். அதை பாதுகாப்பாக கொடுப்போம். நன்றி, வணக்கம்.